இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நில உரிமை மாற்ற சர்ச்சை, இருவருக்கு எதிராக ஹன்னாயோ போலீஸ் புகார். கோலாலம்பூர் செராஸ் தாமான் செகாரில் உள்ள குடியிருப்பு நிலங்களின் நிலுவை உரிமத்தை நிரந்தரமாக உரிமமாக மாற்றுவதற்கு முறைகேடாக உதவினார் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னாயோ போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆராய்ச்சியாளர் ஜஹரா சுலைமான் மற்றும் சமூக ஆர்வலர் பத்ருல் ஹிஷாம் ஷஹரின் ஆகியோர் ஹன்னாயோ குறுகிய காலத்தில் இந்த நில உரிமை மாற்றத்தை அவசரமாக செய்து முடித்ததாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி மற்றும் பதிவுகளை வெளியிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் கடுமையான அவதூறு என்று சாடியுள்ள செகாமுட் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹன்னாயோ தமக்கு எதிராக அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் நில உரிமை மாற்ற செயல்முறைகளுக்கு நீண்டகால அவகாசம் தேவைப்படும் என்றும் இத்தகைய ஆதாரமற்ற வதந்திகள் பொதுமக்களிடையே தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் இபோலா தொற்று எதுவும் கண்டறியப்படவில்லை. பண்டிபுகியோ வைரஸால் ஏற்படும் நோய் பரவல் தற்போது காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவை தாக்கியுள்ள போதிலும் நாட்டில் இன்று வரை எந்த எபோலா பாதிப்புகளும் பதிவாகவில்லை என்று சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அனைத்துலக பயணங்கள் மூலம் நோய் தொற்று பரவும் அபாயத்தை கருத்தில் கொண்டு தயார்நிலை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. துபாய், தோஹா மற்றும் சிங்கப்பூர் போன்ற அனைத்துலக மையங்கள் வழியாக பயணிப்பவர்கள் உட்பட உகாண்டா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து மலேசியாவிற்குள் நுழையும் பயணிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது இந்த இரு நாடுகளிலிருந்தும் மலேசியாவிற்கு நேரடி விமான சேவைகள் எதுவும் இல்லை. விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட அனைத்துலக நுழைவு மையங்களிலும் தயார் நிலையை மேம்படுத்தி உள்ளதுடன் தற்போதுள்ள தொற்றுநோய் கண்காணிப்பு அமைப்பின் மூலம் நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறியும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தொற்றுநோய் மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இணங்குவது உட்பட சந்தேகத்திற்கு இடமான நோயாளிகளை கண்டறிதல், தனிமைப்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றுக்கான வசதிகளின் தயார் நிலையும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் ஜூன் 1 முதல் புதிய மலேசிய கடப்புதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. குடிநுழைவுத்துறை வரும் ஜூன் 1 முதல் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய மலேசிய கடப்புதழ்களை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த உள்ளது. கடப்புதழ் மோசடிகள், போலி ஆவண தயாரிப்புகள் மற்றும் அடையாள திருட்டுகளை முழுமையாக தடுக்கும் நோக்கில் இந்த புதிய வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அதிநவீன பயோமெட்ரிக்ஸ் தொழில்நுட்ப சில்லு, ஒளிரும் சிறப்பு பாதுகாப்பு பக்கங்கள் மற்றும் கள்ளத்தனமாக மாற்ற முடியாத லேசர் தொழில்நுட்ப பதிவுகள் போன்ற அனைத்துலக தரத்திலான அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் பழைய கடப்பிதழ்கள் அவற்றின் காலாவதி தேதி வரை தொடர்ந்து செல்லுபடியாகும் என்றும் புதிய கடப்பிதழ் அறிமுகத்தால் விண்ணப்ப கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் குடிநுழைவுத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. மலேசியர்கள் உலக நாடுகளுக்கு பாதுகாப்பாகவும் தடையின்றியும் பயணிப்பதை உறுதி செய்ய இந்த புதிய கடப்புதழ் பெரும் பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோனிபுவா வெளியிட்ட கருத்தில் முரட்டுத்தனமும் திமிரும் தெரிகிறது. அம்னோ தலைமை செயலாளர் சாடல். முடியாட்சி மற்றும் அதன் ஆணைகள் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்களுக்காக டிஏபியின் தோனிபுவா அம்னோ தலைமை செயலாளர் அஷ்ரப் வர்டி டுசக்கி இன்று கடுமையாக சாடினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் தோனிபுவா நன்கு தேர்ச்சி பெற்றவராக காட்டிக்கொண்டாலும் அரசு அமைப்பை அவமதித்துள்ளதாக தனது முகநூல் பதிவில் அஷ்ரப் தெரிவித்தார். சுல்தானின் ஆணையை கேலி செய்வது பேச்சு சுதந்திரம் அல்ல, அது அநாகரிகமானது என்று கூறிய அவர் தோனிபுவா ஆணவத்துடன் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மலாய் பாரம்பரியங்கள், இஸ்லாம் மற்றும் மந்திரி பசார் நியமனம், மாநில சட்டமன்றங்களை கலைப்பதற்கான ஒப்புதல் போன்ற அரசியல் அமைப்பு பொறுப்புகள் என வரையறுக்கப்பட்ட அம்சங்களுக்குள் ஆட்சியாளரின் அதிகாரங்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று நாமந்தர நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான தோனிபுவா எழுதியிருந்தார். நமது வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் சட்டமாக்கும் கட்டாய ஆணைகளை ஆட்சியாளர் பிறப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மலேசியர்கள் வாழவில்லை என்று புவா சுட்டிக்காட்டியிருந்தார்.
பக்கத்தான் ஹரப்பான் மாநாட்டில் ஊடகவியலாளர்களுடன் தள்ளுமுள்ளு, விசாரணையை தொடங்கிய போலீஸ். பக்கத்தான் ஹரப்பான் 2026 மாநாட்டில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவம் குறித்து ஜொஹூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜொஹூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டெபுட்டி கமிஷனர் ஹூ சுவான் ஹுவாட் கூறுகையில், 32 வயது உள்ளூர் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கருப்பு உடை அணிந்த குழுவினர் அப்பெண்ணை தள்ளியதாக அவர் புகாரில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அனைத்துலக மாநாட்டு மையமான பெர்சடா ஜொஹூர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற பக்கத்தான் ஹரப்பான் மாநாட்டின் போது நடந்ததாகவும் சம்பவத்தின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை ஜொஹூர் ஊடக மன்றமான ஜொஹூர் மீடியா கிளப் அமைப்பும் பக்கத்தான் ஹரப்பான் மாநாட்டை செய்தியாக வெளியிட வந்த ஊடகவியலாளர்களுடன் அரசியல் கட்சியின் பாதுகாப்பு குழுவினர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களின் மைக்கார்டுகளை பயன்படுத்தி மானிய பெட்ரோல் வாங்கியதாக ஆடவர் மீது 13 குற்றச்சாட்டுகள். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மானிய விலையில் பெட்ரோல் வாங்குவதற்காக இதர தனிப்பட்ட நபர்களின் மைக்கார்டு எண்களை பயன்படுத்தியதாக ஆடவர் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 13 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பேராக் மாநிலத்தை சேர்ந்த 53 வயதான அஸ்மான் அசீஸ் என்ற அந்த நபர் தான் குற்றமற்றவர் என்று வாதிட்டு மேஜிஸ்ட்ரேட் ரைஹதா இஷாக் முன்னிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட பிறகு அதனை மறுத்தார். குடி மடானி ரோன் 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் பெட்ரோல் வாங்குவதற்காக 23, 25 மற்றும் 57 வயதுடைய 3 நபர்களின் மைக்கார்டு எண்களை பயன்படுத்தி அவர்களை போல் ஆள்மாறாட்டம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டின் பேரில் அனைத்து கட்டணங்களும் சேர்த்து மொத்தம் 5,94,459 லிட்டர் பெட்ரோல் வாங்கப்பட்டதால் அந்த 3 நபர்களும் தங்களின் மாதாந்திர மானிய ஒதுக்கீட்டை இழந்தனர். மார்ச் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை பாடாங் லெங்குவாஸ் பிஹெச் பெட்ரோல் நிலையத்தில் அஸ்மான் அசீஸ் இக்குற்றத்தை புரிந்ததாக தண்டனை சட்டத்தின் 416ஆம் பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். இஸ்ரேலின் அத்துமீறல் மேலும் 4 மலேசியர்கள் அதிரடி கைது. பிணை கைதிகளின் எண்ணிக்கை 29ஆக உயர்வு. காசாவுக்கு மனிதநேய உதவி பொருட்களை ஏற்றி சென்ற GSF 2.0 கடல் வழி பயணத்தில் இஸ்ரேலிய கடற்படையினரால் மேலும் 4 மலேசியர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேலிய படைகளின் பிடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்களின் எண்ணிக்கை தற்போது 29ஆக உயர்ந்துள்ளதாக சுமுட் நுசாந்திரா கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. மனிதாபிமான உதவிகளுடன் சென்ற 10 கப்பல்களையும் இஸ்ரேலிய ராணுவம் அனைத்துலக கடல் பகுதியில் சட்டவிரோதமாக வழிமறித்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட அனைத்துலக கடல் பாதையிலேயே இந்த அத்துமீறல் அரங்கேறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள SNCC இஸ்ரேலிய அறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த 29 மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் தற்போதைய நிலவரம் குறித்து தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தது. சுகாதாரத்துறை மன்னிப்பு. ஸ்தாபாக் அரசாங்க கிளினிக்கில் சீன மொழி அட்டை தவறுதலாக விநியோகம், வைரல் வீடியோவால் சர்ச்சை. கோலாலம்பூர் ஸ்தாபாக் அரசாங்க கிளினிக்கில் நோயாளி ஒருவருக்கு சீன மொழியிலான டெங்கி கண்காணிப்பு அட்டை வழங்கப்பட்ட விவகாரம் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து கோலாலம்பூர் மற்றும் புத்ரஜயா சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் அரசு கிளினிக் ஒன்றில் ஏன் சீன மொழியில் அட்டை வழங்கப்பட்டுள்ளது என நோயாளியின் பாதுகாவலர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் டெங்கி காய்ச்சல் அறிகுறியுடன் வந்த ஒரு குழந்தைக்கு தவறுதலாகவும் எதிர்பாரா விதமாகவும் இந்த அட்டை மாற்றி வழங்கப்பட்டது தெரியவந்தது. அரசாங்க கிளினிக்குகளில் சேவைகளுக்கு மலாய் மொழியே அதிகாரப்பூர்வ மொழியாக தொடர்கிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ள சுகாதாரத்துறை, மக்கள் நடமாட்டம் மற்றும் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் தகவல் தொடர்பை எளிதாக்குவதற்காக மட்டுமே பல்வேறு மொழிகளில் துணை அட்டைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கேபிள்களை வெட்டி லாரியில் ஏற்றிய போது அதிரடி, 5 பேர் கொண்ட திருட்டு கும்பலை பிடித்த தைப்பிங் போலீஸ். பேராக் தைப்பிங்கில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார கேபிள்களை திருடி லாரியில் ஏற்ற கடத்தி முயன்ற 5 பேர் கொண்ட போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடம் விரைந்த போலீசார்
சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த லாரி ஒன்றை சோதனையிட்டனர். அப்போது போலீசாரின் வருகையை கூட கவனிக்காமல் லாரியின் உள்ளே கேபிள்களை துண்டு துண்டாக வெட்டி அதனை ஏற்ற வைப்பதில் தீவிரமாக இருந்த 5 சந்தேக நபர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த அதிரடி சோதனையின் போது திருடப்பட்ட பெருமளவிலான கேபிள்கள் மற்றும் அவற்றை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன உபகரணங்கள், லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றப்பின்னணிகளை கொண்டவர்கள் என்றும், போதைப்பொருள் சோதனையில் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கும்பல் நீண்ட நாட்களாக இப்பகுதியில் கேபிள் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது.